வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணியும் அதே மாதிரி அதுக்கான ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். சோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆக்சிலேஷன் நடந்துட்டு இருக்கு, அதாவது ஹார்மோனிக் மோஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பாப் முன்ன பின்னா வந்து கரெக்டா போயிட்டு வந்துட்டு இருக்காது இல்லையா? சோ கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படும். சோ அந்த சேஞ்சஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா எந்த டைமுக்கு அது நிற்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சோ அந்த சேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா. சோ இப்போ வாங்க அதுக்கான டெரிவேஷனை பார்க்கலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ரெண்டு டிஃபரெண்டான மோஷன் இருக்கு. ஒன்னு லீனியர், இன்னொன்னு ஆங்குலர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லீனியருக்கு பார்க்கலாம். சோ லீனியர் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் acceleration is opposite of displacement அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? சோ acceleration அப்படிங்கிறது நம்மளுக்கான ஃபார்முலா d square y by dt square. சரிங்களா? சோ equals minus omega square y. சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் ஒமேகா அப்படிங்கிறது root of gyration by its mass அப்படின்னு. சோ அந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த வேல்யூ உள்ள கொண்டு போறோம். சோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா m d square y by dt square plus so இங்க k y ஓகேங்களா equal to 0. சரிங்களா? சோ இதுதான் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா வரக்கூடிய ஈக்குவேஷன் இதுதான். சரிங்களா? இப்போ ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பத்தி பார்க்க போறோம். சோ ஆங்குலர் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். சோ அது வந்து சோ d square theta by dt square plus omega square theta equals 0. சரிங்களா? சோ இங்க தீட்டால வந்து இப்படி பார்த்தா இது ஆங்குலர். சோ அது ஒரு ஆங்கிள் சுத்திட்டு வரனால அதுக்கு நம்ம தீட்டான்னு போட்டுருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது சுத்திட்டு வருது அப்படின்னா அது டார்க்கும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல சுத்தி வந்துச்சுன்னா அதான் அது டார்க் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படி பார்க்கும்போது ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு டார்க் இருக்கு. சோ அந்த டார்க் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா மைனஸ் சி தீட்டா. சரிங்களா? சோ அப்படி பார்க்க போனா omega is equal to omega square is equal to c by i. இப்போ இந்த c அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பீட்டா இன் டார்க் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஆவரேஜ் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சைக்கிளுக்கு தான் நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜிக்கு பார்க்கலாம். சோ கைனடிக் எனர்ஜிக்கான ஆவரேஜ் வேல்யூ. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ஆஃப் டைம் எதுக்கு நம்ம இது பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுத்திட்டு வரதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் அப்படிங்கறனால நம்ம இன்வெர்ஸ் போட்டுக்கிறோம். சோ இன்டகிரேஷன். சோ ஆஸ் யூசுவல் இது நம்ம எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணனும்னா அந்த மாதிரி தான். சோ 0 to t. ஓகேங்களா? இந்த t அப்படிங்கிறது ஃபைனல் வேல்யூ. சோ அப்படிங்கும்போது கைனடிக் எனர்ஜி சோ k dt. சோ அப்படியே ஓகே இப்படி இருக்கட்டும். சோ இப்படி இருக்கும்போது இப்போ k dtங்கிறதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். சோ அப்படி பார்க்கும்போது 0 to t. சோ k அப்படிங்கிறது m omega square a square cos omega cos square omega t into dt. சோ ஓகேங்களா? ஆக்சுவலி இங்க ஆஃப் வரும். இப்போ இது இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 1/4 m omega square a square. சரிங்களா? இது வந்து கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? சோ pe ஆவரேஜ் அப்படிங்கும்போது சேம் 1/t டைரக்ஷன் ஆஃப் 0 to t u dt. சோ இங்க u கான வேல்யூ நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ நாம இங்க u கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ 1/t 0 to t. சோ u அப்படிங்கிறது m omega square a square sin omega t plus pi into dt. சரிங்களா? சோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? சோ 1/4 m omega square a. சரிங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ கைனடிக் எனர்ஜி அதாவது ஆவரேஜ் ஆஃப் கைனடிக் எனர்ஜியும் is equals to பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஆவரேஜும் சேம் தான் அப்படின்னு தெரியுது. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம நாளைக்கு இந்த டைம் பீரியடும் அதுக்கான ஃப்ரீக்வென்சியும் கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? சோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.